த கிரேட் லெஜெண்டரி பாக்ஸர் முகமது அலி என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு நிமிட பயிற்சியோட நான் வெறுத்த, ஆனாலும் நான் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபிட் பண்ணாத, இப்பவே வலி எல்லாத்தையும் தாங்கிக்கோ, அதுக்கப்புறம் முழு வாழ்க்கையை நீ சாம்பியனா வாழலாம். அப்படி ஏதாவது ஒரு ஸ்கில்ல மாஸ்டரி அச்சீவ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்கணும்னா, இல்ல குவிட் பண்ணனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல பெட்டர் ஆகணும்னாலும் சரி, அப்போ கன்சிஸ்டன்சி தான் மெயின் கீ நம்மளோட டெய்லி பிராக்டிஸ் அண்ட் அச்சீவ்மென்ட்காக. ஆனா இந்த கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் எவ்வளவு கேட்கறது நல்லா இருக்கோ, அவ்வளவு இதை தினம் ஃபாலோ பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதன் பின்னாடி வேலிட் ரீசன்ஸும் இருக்கு. லைக் தினம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மனசே இருக்காது, டிசிப்ளினா இல்லாம இருக்கிறது, இல்ல சுத்தமா மோட்டிவேஷன் இல்லாம இருக்கிறது. உண்மையில கன்சிஸ்டன்சியா இருக்கிற இந்த பழக்கம் யாரா இருந்தாலும் பல வருஷம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சுலபமாயிடும். அதே அதிகமான ஆட்கள் ஆரம்பத்துல ஒரு நாள் கூட இதை ரெகுலரா ஃபாலோ பண்றது கிடையாது. ஆர்சிபி வெர்சஸ் குஜராத் லைன்ஸ் மேட்ச்ல 55 பால்ல 109 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி என்ன சொன்னாருன்னா, உண்மை சொல்லணும்னா இது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் தான். இது எப்படினா ஈட் ஸ்லீப் ட்ரெயின் அண்ட் ரிப்பீட். நம்ம எல்லாருக்குமே டெய்லி கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அண்ட் சரியான ஹாபிட்டோட பவரை பத்தி நமக்கு தெரியும். ஆனா ஏன் நம்ம எல்லாரும் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்மளால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடிய மாட்டேங்குது? ஏன் நம்மளோட கோல்ஸ்க்காக நம்ம டெய்லி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது கிடையாது? கடைசில ஏன் நம்மளோட வாழ்க்கையில இது மாதிரி நடக்குது? அண்ட் எப்படி நம்ம ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் பிராக்டிகல் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சனா ஆக முடியும்? அப்ப வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, give yourself a realistic target. நம்ம செய்யற தவறு என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்ட்டா ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நான் இப்போத்துல இருந்து இந்த விஷயத்தை, இந்த ஹாபிட்ட என்னோட வாழ்க்கை முழுவதும் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு தினம் காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கத்தை உருவாக்கணும்னா, அப்ப நீங்க உங்ககிட்ட சொல்லிருப்பீங்க, சரி போதும், இனில இருந்து நான் தினம் காலையில சீக்கிரமா எழுந்துப்பேன், இனி நான் என்னோட முழு வாழ்க்கையை மாத்திடுவேன். ஆரம்பத்துல உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மோட்டிவேஷன் ஜோஷ் இருக்கும். ஆனா நாள் போக போக நீங்க அந்த பழைய ரொட்டீன் குள்ளவே வந்துருவீங்க. அது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, நீங்க உங்களுக்குள்ள கொடுக்கிற இந்த லைஃப் டைம் ப்ராமிஸ் இருக்குல்ல, அது பாசிபிளா உங்களுக்கு தெரியாது. அண்ட் எந்த விஷயம் வந்து பாசிபிள் இல்லன்னு உங்களுக்கு தோணுதோ அதை குவிட் பண்றது தான் சரின்னு உங்களுக்கு தோணும். சோ இங்க உங்களையோ இல்ல உங்களோட கோல்ல ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ப்ராப்ளம் எங்கன்னா அன்ரியலிஸ்டிக் அண்ட் ரொம்ப பெரிய டைம் பீரியட்ல எதை நீங்க உங்களுக்கு கொடுத்தீங்களோ. சோ இனி நீங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நான் இதை என்னோட வாழ்க்கை முழுவதும் பண்ணுவேன். பதிலா நீங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, நான் இனில இருந்து ஒரு வாரத்துக்கு தினம் காலையில சீக்கிரம் எழுந்துப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் மேல்கொண்டு யோசிப்பேன். இப்போதைக்கு நான் என்னோட முழு ஃபோக்கஸை இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் வைக்கணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு கொஞ்ச நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் எக்ஸெட்ரா. ஆனா ரொம்பவே லாங்கான டைம் பீரியட் கொடுக்காதீங்க. உங்களோட சேலஞ்சை வெறும் ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதை விட அதிகமா உங்களோட ஒரு நாள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்பர் 2, ஆக்ஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோட்டிவேஷன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆக்ஷன்ஸ் எடுக்க நமக்குள்ள மோட்டிவேஷன் வரணும்னு தான யோசிக்கிறீங்க. கரெக்ட்டா? வெல், நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. டோன்ட் வரி, எங்களுக்கு முதல்ல இப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன கேட்டிருக்கோம்னா, ஹை மோட்டிவேஷன் இருக்கும்போது அப்ப நம்மளே தானாவே ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? நம்ம மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. அண்ட் பல தடவை மோட்டிவேஷனும் வந்துரும், ஆனாலும் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்காம போயிடுவோம். பட் கைஸ், நம்ம லைஃப் டைம் இதே மாதிரி வாழணுமா என்ன? அதாவது எப்ப மோட்டிவேஷன் இருக்கோ அப்பதான் வேலை செய்வேன்னு இல்ல. இது ஒரு தப்பான யோசனை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உண்மையான மோட்டிவேஷன் ஆக்ஷன்ஸ் எடுக்க புஷ் பண்றது கிடையாது. பதிலா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது நம்மள மோட்டிவேட் பண்ணும், இன்னும் அதிகமா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. இதனால தான் வொர்க்கஹாலிக் ஆட்கள் எப்பவுமே ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆக்ஷன்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி நீங்க ப்ரோக்ராஸ்டினேட், அதாவது இப்ப செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்வேன்னு யோசிக்கிறீங்களோ, அப்ப எங்களோட இந்த டிப் உங்களோட லைஃபே மாத்திரலாம். மறந்துருங்க, மோட்டிவேஷன் உங்களை ஆக்ஷன் எடுக்க மோட்டிவேட் பண்ணனும். பதிலா இந்த வார்த்தையை உங்களோட மனசுக்குள்ள ஏத்துக்கங்க. அதாவது முதல் ஆக்ஷன் எடுக்கிறது உங்களை மேல்கொண்டு இன்னும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக புஷ் அண்ட் மோட்டிவேட் பண்ணும். அண்ட் இத டூ சம்திங் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க.